where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக தற்போது வரை தெரியவரும் தகவல்கள் என்னென்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற விமானி சின்னப்பன் அசோகன் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்ததை தற்போது பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் இந்த ஆக்சிடென்ட் ஆன ஃப்ளைட்டில் வந்து கேப்டன் தான் பைலட் ஃபிளைங், அவர் கையில் யோக்ஸ்ட்ரிக் இருக்குது. அவர் முன்னால் பார்த்து ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து பைலட் மானிட்டருங்க, அவர் கீழெல்லாம் மானிட்டர் பண்ணுவார். அவர் தான் வந்து லேண்டிங் கியர் மேலே இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் உடனே பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் சொன்ன உடனே பாசிட்டிவ் கிளைம் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு 300-400 அடி கூட போயிருக்காது. ரன்வேக்கு மேலே தான் பறந்துட்டு இருக்கோம். இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த உடனே உள்ளே போயிடும். என்ன காரணம் அப்படின்னா அந்த வீல் கீழே இருந்ததுன்னா ட்ராக் அது வந்து அதில் விண்ட் அடிச்சு ஸ்பீட் ஏற்கனவே ஸ்லோ ஸ்பீடில் இருக்கு. அவங்க ஸ்பீடு அதிகப்படுத்திட்டே போனால் தான் அந்த ஃப்ளாப் ஒவ்வொரு ஸ்டேஜாக குறைச்சி அவங்க க்ரூசிங் போகும்போது வெறும் கிளீன் விங்கோட பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்ட்டோட ஹையர் ஸ்பீட் ரீச் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா வேலை போயிருக்க வேண்டிய அந்த லேண்டிங் கியர் வெளியே இருக்குது. வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்க வேண்டிய அந்த ஃப்ளாப் வந்து உள்ளே போயிருக்கு. அப்போ ஒரு புது சந்தேகம் கிளம்பிடுச்சு. முதல்ல 2வது நாள் கிளம்பின சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை அந்த இது சாத்தியமில்லாத ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஏதோ ஒரு நினைப்பில் கியர் அப் பண்ணுறதா நம்ம எல்லாருமே பண்ற மாதிரி ஒரு ருட்டீன் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்த சாதாரண விஷயத்த தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த லேண்டிங் கியரை மேலே தூக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளாப்பை வந்து தூக்கியிருந்தாங்கன்னா 2 மிஸ்டேக் நடந்துருச்சு. ஒன்று வந்து அது இருக்கிற லிஃப்ட்டும் குறைஞ்சிருச்சு. இதை தூக்காதனால டிராகும் அதிகமாயிடுச்சு. ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் அதில் ஒரு நெகட்டிவ் இமீடியட்டாக பிளேன் ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆனால் அதை வச்சு நம்ம பைலட்டை பிளேம் பண்ணுறோன்னு தயவு செய்து அதை ஒரு பெருசாக பேசாதீங்க. இது நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு இது இப்படியும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யூகம் தான். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.